Good morning students. Today நம்ம என்ன பார்க்க போறோம்னா theory of machine subjectல flywheel பார்க்க போறோம். flywheelல என்ன அதுல வர formulas அதுல என்ன கேட்பாங்க அந்த மாதிரி பார்க்கலாம். ஸோ flywheelனா என்னன்னா இது வந்து ஒரு பேசிக்கா ஒரு எனர்ஜி ஸ்டோரேஜ் டிவைஸ் சொல்லலாம். இது வந்து எனர்ஜி அப்சர்வும் பண்ணிக்கும், தேவைப்படும் போது எனர்ஜி சப்ளையும் பண்ணும். ஸோ இதுதான் flywheelனு சொல்லுவோம். ஸோ இது என்ன பண்ணுதுன்னா கண்ட்ரோல்ஸ் டர்னிங் மொமெண்ட். இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இது வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். flywheelனாவே நமக்கு ஞாபகம் வர வேண்டிய விஷயம் வந்து டர்னிங் மொமெண்ட். ஸோ எனர்ஜி அப்சர்வ் பண்ணிட்டா உங்களுக்கு வந்து கைனெட்டிக் எனர்ஜி வந்து ஒரு சாட் வந்து சுற்றுதுன்னு வச்சுக்கோங்க. ஃப்ளைவீல்ங்கிறது ஒரு ரோட்டார் டிவைஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ரொட்டேட்டிங் சாப்ட் இருக்குது. இது வந்து ஃப்ளைவீல் வந்து சர்க்குலர் டிஸ்க்னு அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ரொட்டேட் ஆகும்போது உங்களுக்கு வந்து ஒரு வெலாசிட்டியில் சுற்றும்ல. ஸோ இதுக்கு வந்து எனர்ஜி வந்து ஒரு ஹாஃப் எம்விஎஸ்க்கு ஒரு கைனெட்டிக் எனர்ஜி இருக்கும், கரெக்டாக? ஸோ இந்த கைனெட்டிக் எனர்ஜி யூஸ் பண்ணி இதுக்கு வந்து ஒரு டர்னிங் மொமெண்ட் கொடுத்துட்டே இருக்கும் இந்த சாஃப்ட்வேர். ஸோ இது வந்து என்ன பண்ணுதுன்னா கண்ட்ரோல்ஸ் டர்னிங் மொமெண்ட். வேற என்ன பண்ணால் லிமிட் தி ஃப்ளக்சுவேஷன் ஆஃப் ஸ்பீட் டியூரிங் ஈச் சைக்கிள். இப்போ வந்து நம்ம ஒரு 4 ஸ்ட்ரோக் இன்ஜின் எடுத்துட்டோம்னா, ஐசி இன்ஜின் எடுத்துட்டோம்னா வந்து ஒய் ஆக்சிஸ் டார்க்கு, எக்ஸ் ஆக்சிஸ் வந்து டீட்டான்னு வச்சுக்கலாம். டீட்டாங்கிறது சைக்கிள் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ். இப்போ கிராங்க் வந்து ஒவ்வொரு டிகிரி இருக்கும். 090 090 180 270 அந்த மாதிரி சைக்கிள் போக போக ஒவ்வொரு டிகிரிக்கு ஒவ்வொரு ஆப்ரேஷன்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு ஃபியூவல் சப்ளை பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து அது கம்ப்ரஷன் சைக்கிள் போகும். நெக்ஸ்ட் வந்து பவர் ஸ்ட்ரோக்கு, அடுத்தது வந்து கடைசி எக்ஸாஸ்ட் ஸ்ட்ரோக். இப்படி போகுங்க. இப்போ வந்து ஃபியூவல் சப்ளை பண்ணும்போது வந்து அது பாசிட்டிவாக இருக்கும், பாசிட்டிவ் டார்க்கு. கம்ப்ரஷன் வந்து டார்க் நெகட்டிவ் ஆகிடும். இதே பவர் வந்து அகெயின் பாசிட்டிவ் அண்ட் எக்ஸாஸ்ட் வந்து நெகட்டிவ். ஸோ இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து இங்கே வந்து முக்கியமான விஷயம். இது எதுக்கு தேவைப்படும்னா, இப்போ டார்க் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. டார்க் டயக்ராமில் வந்து மீன் டார்க் கண்டுபிடிக்கணும்னா ஒவ்வொரு டார்க்கே ஆட் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இது T1, இது T2, இது T3, இது T4னா மேலே வரதெல்லாம் பாசிட்டிவில் ஆட் பண்ணிக்கணும், கீழே வரதெல்லாம் நெகட்டிவில் ஆட் பண்ணிக்கணும். டிவைட் பை டோட்டல் சைக்கிள் பீரியட். டோட்டல் சைக்கிள் வந்து 2π, 0ல் ஸ்டார்ட் ஆகி 2π முடியுதுன்னா கீழே வந்து 2π போட்டுக்கணும். இது கிடைக்கிற மீன் வேல்யூ தான் உங்களுக்கு வந்து மீன் டார்க்னு சொல்லுவோம். ஸோ இதில் என்ன பண்ணுதுன்னா லிமிட் தி ஃப்ளக்சுவேஷன் ஆஃப் ஸ்பீட் டியூரிங் ஈச் சைக்கிள். இப்போ வந்து நம்ம வந்து பவர் ஸ்ட்ரோக்கில் தான் வந்து உங்களுக்கு இது சாப்ட் சுற்றுறதுக்கு பவர் கிடைக்குது. ஆனால் மீதி இருக்க ஸ்ட்ரோக்கெல்லாம் பவர் ஸ்ட்ரோக்குக்காக ஒர்க் பண்ணுறது. ஸோ என்ன பண்ணுறதுன்னா மீதி இருக்க ஸ்ட்ரோக்கில் உங்களுக்கு வந்து சாப்ட் சுற்றுறதுக்கு எது வந்து பவர் கொடுக்குதுன்னா இந்த ஃப்ளைவீல் மூலமாக தான் வந்து இதில் பவர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ பவர் ஸ்ட்ரோக்கில் ப்ரொடியூஸ் ஆகிற பவர் வந்து ஃப்ளைவீலில் ஸ்டோர் ஆகிட்டு மீதி இருக்க ஸ்ட்ரோக்ஸ் வந்து அது யூஸ் பண்ணிக்கும். ஸோ ஃப்ளக்சுவேஷன் ஆஃப் ஸ்பீட் டியூரிங் ஈச் சைக்கிள். ஸோ அதனால் மற்ற இதே சைக்கிளில் இந்த சப்ளை ஸ்ட்ரோக்கோ இல்லை கம்ப்ரஷன் ஸ்ட்ரோக்கோ வரும்போது ஸ்பீடு வந்து ஃப்ளக்சுவேட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பவர் ப்ரொடியூஸ் ஆகும்போது அதிகமான ஸ்பீடில் சுற்றும். இதில் வந்து அதிகமாக சுற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுதுன்னா ஃப்ளைவீல் மூலமாக. ஸோ ஃப்ளைவீலில் வந்து 2 மூமெண்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து டர்னிங் மூமெண்ட், நெக்ஸ்ட் வந்து ரெசிஸ்டிங் மூமெண்ட். ரெசிஸ்டிங் மூமெண்ட்னா தெரியும் நமக்கு வந்து இனர்ஷியா மாதிரி. ஸோ அதுக்குன்னு ஒரு வெயிட் இருக்கும், அது வந்து அதை சுற்ற விடாது, அதான் ரெசிஸ்டிங் மூமெண்ட். இப்போ வந்து இதில் ஃப்ளைவீலில் இருக்க டர்னிங் மூமெண்ட் வந்து ரெசிஸ்டிங் மூமெண்ட்டோட அதிகமாக இருக்குன்னா அதிகமான மூமெண்ட் வந்து இருக்குன்னு அர்த்தம். ஸோ எக்ஸ்ட்ரா இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவோம், அதை அப்சர்வ் பண்ணி வச்சுக்குவோம். ஸோ நமக்கு டர்னிங் மூமெண்ட் வந்து ரெசிஸ்டிங்கோட அதிகமாக இருந்துச்சுன்னா ஃப்ளைவீல் வந்து எனர்ஜி அப்சர்வ் பண்ணிக்கும். இதே டர்னிங் மூமெண்ட் வந்து இதுக்கு ஆப்போசிட் தான் இந்த கேஸ். டர்னிங் மூமெண்ட் வந்து லெஸ் தேன் ரெசிஸ்டிங் மூமெண்ட் ஆச்சுன்னா எனர்ஜி வந்து சப்ளை பண்ணும். சப்ளை பண்ணி டர்னிங் மூமெண்ட் வந்து ரெசிஸ்டிங்கோட அதிகப்படுத்தி கொடுக்கும். ஸோ இதுதான் ஃப்ளைவீலோட பர்பஸ். ஸோ இது வந்து ஈஸியாக வந்து மிஸ்டேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, நமக்கு எனர்ஜி அதிகமாக இருக்கும்போது, அதாவது டர்னிங் மூமெண்ட் வந்து அதிகமாக இருக்கும்போது ரெசிஸ்டிங்கோட, அப்போ வந்து எனர்ஜி வந்து அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும். அதிகமாக இருந்துச்சுன்னா அப்சர்வ் பண்ணிக்கும், வேஸ்ட் பண்ணாது. இதே கம்மியாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து அது சப்ளை பண்ணி ஈவன் பண்ணி கொடுக்கும். ஸோ இதுதான் ஃப்ளைவீலோட பர்பஸ். ஃப்ளைவீல் வந்து எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியன்ட் ஆப்ரேஷன் மெஷின்ஸ். இப்போ வந்து சில ஆப்ரேஷன்ஸில் வந்து ஃபுல்லாக வந்து ரன் ஆகிட்டே இருக்காது மெஷின், ஒரு குறிப்பிட்ட சைக்கிள்ஸ் மட்டும் தான் ஆப்ரேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பஞ்சிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பஞ்ச் பண்ணும்போது மட்டும்தான் மெஷினிங் இருக்கும், மீதி சைக்கிளில் வந்து மெஷினிங் ஆகாது. ஸோ இந்த மாதிரி இன்டர்மீடியன்ட் ஆப்ரேஷன்ஸ்க்கு வந்து நம்ம ஃப்ளைவீல் வந்து யூஸ் பண்ணுவோம். என்னென்ன மெஷின்ஸ்னால் பஞ்சிங் மிஷின், சேரிங் மிஷின், ரிவெட்டிங். ஸோ இந்த பர்பஸ்க்காக நம்ம ஃப்ளைவீல் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து டிட்டர்மினேஷன் ஆஃப் போலார் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் ஃப்ளைவீல்.
இது வந்து ஒரு 1 மார்க்கில் கேட்கலாம். இது எப்படின்னா போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. என்னென்ன மெத்தட்ஸ்? இது வந்து பிஎஃப்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பிஎஃப் போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃப்ளைவீல் பிஎஃப். பிஎஃப்க்கு பதிலாக இங்கே டிஎஃப்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஸோ ட்ரிப்ளர் சஸ்பென்ஷன், டார்ஷனல் ஆசிலேஷன் அண்டு ஃப்ளக்சுவேஷன் ஆஃப் எனர்ஜி மெத்தட். ஸோ இந்த 3 மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம போலார் மொமெண்ட் ஆஃப் ஃப்ளைவீல் வந்து கண்டுபிடிப்போம். ஸோ போலார் மவுண்ட் ஆஃப் இனர்ஷியா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா 3 மெத்தட் இருக்குது. இது வந்து பிஎஃப். ஸோ இதை பெருசாக போட்டிங்கன்னா பிஎஃப் மாதிரி இங்கே பிஎஃப்னா நம்ம பிஎஃப் அமௌண்ட்டு தெரியும். ஸோ இது வந்து டிஎஃப் அப்படின்னு வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. பிஎஃப் டிஎஃப். ஸோ ட்ரிப்ளர் சஸ்பென்ஷன், டார்ஷனல் ஆசிலேஷன் அண்ட் ஃப்ளக்சுவேஷன் ஆஃப் எனர்ஜி மெத்தட் இதை யூஸ் பண்ணி போலார் மவுண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து கண்டுபிடிப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃப்ளைவீல் வந்து டிஃப்ரெண்ட் டிசைன்ஸில் இருக்கும். ஃப்ளைவீல் பார்த்தீங்கன்னா இப்போ சர்க்குலர் டிஸ்காக இருக்கலாம், ஏன்னா இந்த மாதிரி அவுட்டராக ஒரு சர்க்குலர் ரிங்கு மாதிரி ஒன்று இருக்கலாம், இடையில வந்து ஸ்போக்ஸ் ஆர் இங்கே வந்து ரிம்னு சொல்லுவாங்க, ஸ்போக்ஸ் ஆர் ரிம் இது வேணும்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கலாம். ஆர் கோனிக்கல் டிஸ்க், தின்னர் அட் சென்டர், திக்கர் அட் பெரிஃபெரி இப்படி இருக்கலாம். இதில் வந்து பார்த்தோம்னா இந்த அவுட் சைடு ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு வந்து திக்காக இருக்கும். ஸோ இங்கே வந்து திக்காக இருந்துச்சுன்னா இங்கே வந்து மாஸ் அதிகமாக இருக்கும். ஸோ மாஸ் அதிகமாக இருக்கும்போது இதோட ½ mv² கைனட்டிக் எனர்ஜி அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுலேயே ரிம்மில் பார்த்துட்டோன்னா ரிம்மில் வந்து என்னென்ன ஸ்ட்ரெஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ரிம்மில் வந்து பார்த்தோம்னா இப்போது இந்த ஃப்ளைவீல் வந்து சுற்றும் போது வந்து சென்ட்ரிபியூகல் ஃபோர்ஸஸ் வந்து ஆக்ட் ஆகுமா, ஃபோர்ஸஸ் வந்து அவுட் சைடில் போகிற மாதிரி தான் இது வந்து இழுக்கதா பார்க்கும். ஸோ அப்போ வந்து இந்த ரிம்ஸில் வந்து டென்சைல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். இது சுற்றும் போது இது வந்து வெளியே போகுதான், ரேடியல் ஸ்ட்ரெஸஸ் அதிகமாக இருக்கும், அதனால் சென்ட்ரிபியூகல் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அப்படி வரும்போது இது வந்து டென்சைல் ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகும். பெண்டிங் எப்போவுமே வருது, பெண்டிங் எல்லாத்துக்குமே இருக்கிறது தான். இந்த 2 ஸ்ட்ரெஸ் வந்து ரிம்மில் வந்து ஆக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி 3 டைப் வருதுன்னா எது வந்து பெட்டர் அப்படின்னு பார்த்தோம்னா டபுள் கோனிக்கல் டிஸ்க், தின்னர் அட் சென்டர். டபுள் கோனிக்கல்னால் ஒரு கோன் ஷேப்பில் டிஸ்க் இருக்கும், அதே மாதிரி ஆப்போசிட்டில் இன்னொரு அட்டாச்மெண்ட். இதில் மாஸ் எங்கே அதிகமாக இருக்குன்னா அவுட் சைட் ஸ்ட்ரக்சரில் தான், தின்னர் அட் சென்டர் அண்ட் திக்கர் அட் பெரிஃபெரி. உள்ளே வந்து தின்னாக இருக்கும், வெளியே வந்து பெருசாக இருக்கும், அந்த மாதிரி. ஸோ இந்த ரிம் டைப் தான் யூஸ்ஃபுல்லாக ப்ரிஃபர் பண்ணுவாங்க, ஏன்னா இதில் தான் நமக்கு அதிகமாக எனர்ஜி வந்து ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சாலிட் டைப் வந்து இப்போ ரேடியஸ் 6, ரிம் டைப்புக்கு 6ன்னு வச்சுக்கோங்க. இல்லை மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பார்த்தோன்னா மாஸ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து mk² ஜென்ரலாக ஃபார்ம்லாம். கேனா ரேடியஸ் ஆஃப் வேரியேஷன், எம்னா மாசு, ஸோ mk². இதே சாலிட் டைப்பாக இருந்துச்சுன்னா என்ன இருக்குன்னா மாஸ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து mk²/2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதில் வந்து ரேடியஸ் ஆஃப் வேரியேஷன் வந்து இது வந்து k² சொல்லியிருப்போம்ல, k² ஃபுல்லாக r²/2 இருக்கும். ரேடியஸ் ஆஃப் வேரியேஷன் வந்து r/√2 கிடைக்கும். ஆனால் இங்கே வந்து ரிம் டைப் வந்துச்சுன்னா அந்த mr² தான். ஸோ இதில் ரேடியஸ் ஆஃப் வேரியேஷன் வந்து r. நெக்ஸ்ட் வந்து இப்போது ஃப்ளைவீல் பார்த்த மாதிரி இதே மாதிரி இன்னொரு டிவைஸ் இருக்கிறது வந்து கவர்னர் சொல்லுவாங்க. கவர்னர் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா இப்போ லோடெல்லாம் வேரி ஆகிட்டு இருக்குன்னா ஃப்ளக்சுவேஷன் ஆஃப் லோடுக்கு வந்து அந்த மாதிரி வரும்போது ஸ்பீடை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது யூஸ் பண்ணுறது கவர்னர். இப்போ லோடு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஸ்பீடு வந்து டிக்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இதே லோடு வந்து உங்களுக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணி, இந்த மாதிரி ஃப்ளக்சுவேஷன் ஆஃப் லோடுக்கு ஏற்ற மாதிரி ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுற டிவைஸ் வந்து கவர்னர்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து இப்போ ஃப்ளைவீலில் வந்து சேஃப் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. இது என்னென்னு பார்க்கலாம். சேஃப் ஸ்ட்ரெஸ்னா சிக்மா = ρ × v². ரோனா டென்சிட்டி ஆஃப் ஃப்ளைவீல் ஆர் ரிம்னு சொல்லுவாங்க, விங்கிறது வெலாசிட்டி, பெரிஃபெரல் ஸ்பீட்னு சொல்லுவாங்க. ஸோ மீட்டர்/செகண்ட் இது kg/m3. இது வந்து சேஃப் ஸ்ட்ரெஸ் ஆர் சென்ட்ரிபியூகல் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க ஃப்ளைவீலுக்கு. இது யூஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் கேட்கலாம். வந்து இப்போது இது வந்து இதுதான் முக்கியமான டெரிவேஷன். இது வந்து மேக்ஸிமம் ஃப்ளக்சுவேஷன் ஆஃப் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. மேக்ஸிமம் ஃப்ளக்சுவேஷன் ஆஃப் எனர்ஜினா ஃப்ளக்சுவேஷனே தெரியுது ஒரு டிஃப்ரென்ஸ் வேல்யூ. மேக்ஸிமம் ஃப்ளக்சுவேஷன்னா ΔE max = E1 - E2. ஈனா இது வந்து ரொட்டேஷனல் எனர்ஜிங்கனால ஐயும் வரும் ஒமேகாவும் வரும், ஏன்னா இது வந்து ரொட்டேஷனல் எனர்ஜி. ஸோ ½I⍵². ஃபஸ்ட்டு இதுக்கு செகண்டுக்கு. ஐனா மொமெண்ட் ஆஃப் மாஸ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. இது வந்து ஒரே ஃப்ளைவீலில் ரெண்டுக்கும் சேமாக தான் இருக்கும். இது வந்து ஃபஸ்ட் இனிஷியல் ஆங்குலர் வெலாசிட்டி, இது வந்து
அது இனிஷியல் ஆர் மேக்ஸிமம், இது வந்து ஃபைனல் ஆர் மினிமம் ஆங்குலர் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஹாஃப் ஐயை வெளியே வச்சுட்டு ஒமேகா மட்டும் உள்ளே வச்சுக்கலாம். வந்து இப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட் இருக்குது. இதை வந்து பிரிச்சதுன்னா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி எப்படி எழுதிக்கலாமா. நெக்ஸ்ட் வந்து 1/2 இங்கே வச்சுக்கோங்க. I இன்ட்டு ஒமேகா 1 ப்ளஸ் ஒமேகா 2/2 அப்படின்னு இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஒமேகா 1 மைனஸ் ஒமேகா 2. இது வந்து பார்த்தோன்னா இப்போது ஒமேகா 1 ப்ளஸ் ஒமேகா 2/2 வந்து ஆவரேஜ் ஆங்குலர் வெலாசிட்டின்னு சொல்லலாம். அப்போது I இன்ட்டு ஒமேகா ஏபி ஆவரேஜ் ஆங்குலர் வெலாசிட்டி இன்ட்டு ஒமேகா 1 மைனஸ் ஒமேகா 2. நெக்ஸ்ட் வந்து ஒமேகா ஆவரேஜ் வந்து மேலேயும் கீழே மல்டிப்ளை பண்ணுறோன்னா இங்கே ஒமேகா ஸ்கொயர் வந்துடும். வந்து ஒமேகா 1 மைனஸ் ஒமேகா 2 ஒமேகா ஆவரேஜ்னு வந்துடும். ஸோ இந்த டேர்மை பார்த்தோம்னா இது வந்து நம்ம கேஎஸ்ன்னு எழுதிக்கலாம். ஸோ இதுதான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ளக்சுவேஷன் ஆஃப் ஸ்பீடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து ஐ ஒமேகா ஸ்கொயர்னு வருது. இது வந்து மேக்ஸிமம் ஃப்ளக்சுவேஷன் ஆஃப் எனர்ஜிக்குரிய ஃபைனல் அவுட்புட் ஃபார்ம் தான். ஸோ ஐ ஒமேகா ஸ்கொயர் ஆவரேஜ் இன்டூ கேஎஸ்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ளக்சுவேஷன் ஆஃப் ஸ்பீடு. ஸோ இது வந்து முன்னாடி பார்த்தது ஒமேகா 1 மைனஸ் ஒமேகா 2 ஒமேகா ஆவரேஜ். ஒமேகா வந்து நமக்கு தெரியும் 2πn/60. மேலே 2πn/60 கீழே 2π வந்துச்சுன்னா 2π/60 கேன்சல் ஆகிடும். இங்கே வந்து n1 மைனஸ் n2 n1 ப்ளஸ் n2 ஹோல் டிவைடட் பை 2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்முலாஸ் எழுதுறோம்னா இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஒமேகா ஆவரேஜுக்கு வந்து ஒமேகா 1 ப்ளஸ் ஒமேகா 2/2ன்னு போட்டுக்கலாம். இது வந்து n1 மைனஸ் n2 n1 ப்ளஸ் n2/2ன்னு போட்டுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தோன்னா இது மேலே இருக்கிறது ரேஞ்சு, மேக்ஸிமம் மைனஸ் மினிமம் வேல்யூனா ரேஞ்சு. இதே மீன் ஆர் ஆவரேஜ்னு சொன்னால் 2 ப்ளஸ் பண்ணி கீழே டிவைட் பை 2 போட்டுக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ளக்சுவேஷன் ஆஃப் ஸ்பீடுக்குரிய ஃபார்முலா. இதை வச்சு ஃபார்முலாஸ் கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து இப்போ முன்னாடி அந்த கிராஃப் பார்த்துருப்போம். அதில் வந்து மீன் டார்க்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அது எப்படின்னா சம் ஆஃப் ஏரியா ஆஃப் டி தீட்டா டயக்ராம் டிவைட் பை டோட்டல் சைக்கிள் ஸ்பேன். ஸோ இதுதான் வந்து மீன் டார்க்னு சொல்லியிருப்பாங்க. இதை பார்த்தோன்னா சம் ஆஃப் தி வேல்யூ ஆஃப் டார்க்ஸ் இன் தி டோட்டல் சைக்கிள்ஸ். இது எல்லா டார்க்கையும் ஆட் பண்ணி டிவைட் பை டோட்டல் சைக்கிள் ஸ்பேன். சைக்கிள் வந்து மொத்தம் எவ்வளோ தூரம் பிரிஞ்சிருக்கு, எவ்வளோ ஸ்பேன் வந்து இது பண்ணிக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இதுக்கு வந்து 2π. அந்த மாதிரி கொஸ்டினில் கொடுத்துருக்க ஸ்பேன் வந்து கீழே டிவைட் பை போட்டுக்கணும். அந்த மாதிரி ஸ்பேன் கீழே போட்டுவிட்டோம்னா நமக்கு வந்து மீன் டார்க் கிடச்சிடும். வந்து டார்க்குக்கு வேறு ஃபார்ம்லாம் என்னன்னா ஐ இன்ட்டு ஆல்ஃபான்னு சொல்லுவாங்க. ஐங்கிறது மாஸ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. இப்போ நம்ம பார்த்ததான் மாஸ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஐக்கு வந்து mk² சொல்லிட்டு ஒரு ஃபார்ம்லாம் இருக்குது. கேங்கிறது ரேடியஸ் ஆஃப் ஏரியாஸ். இதில் வந்து ஆல்ஃபாங்கிறது ஆங்குலர் ஆக்ஸலரேஷன். இப்போ வந்து ஒமேகாவுக்கு நமக்கு தெரியும் θ/t ஆங்குலர் வெலாசிட்டி வந்து ரேடியன் பர் செகண்ட்ஸில் இருக்கும். இதுக்கு வந்து இனிஷியல் அண்ட் ஃபைனல் வேல்யூ அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னா ஃபைனல் வேல்யூ ஒமேகா = இனிஷியல் ஆங்குலர் வெலாசிட்டி ப்ளஸ் α/t. இது வந்து எங்கேருந்து எடுத்துருப்பாங்கன்னா நமக்கு ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் v = u + at சொல்லிட்டு நம்ம சின்ன வயசில் படிச்சிருப்போம். ஸோ அது வந்து இது டெரைவ் பண்ணது தான். இது வந்து லீனியர் வெலாசிட்டி, இது வந்து ஆங்குலர் வெலாசிட்டி. v = u + at, vங்கிறது ஃபைனல் வெலாசிட்டி, இங்கே ஒமேகாங்கிறது ஃபைனல் ஆங்குலர் வெலாசிட்டி. இது வந்து இனிஷியல் வெலாசிட்டி, இது இனிஷியல் ஆங்குலர் வெலாசிட்டி. எங்கிறது ஆக்சிலரேஷன், இது ஆங்குலர் ஆக்சிலரேஷன் t டைம், இங்கே t டைம். ஸோ இதை யூஸ் பண்ணி சம்ஸ் கேட்பாங்க. நம்ம ஆல்ஃபா வந்து ஒமேகா நாட் வந்து இனிஷியலாக 0வாக இருக்கும். ஃபைனல் ஆங்குலர் வெலாசிட்டி கேட்கலாம். இவ்வளோ டைமில் இவ்வளோ ஆங்குலர் ஆக்சிலரேஷன் இருக்கும்போது ஃபைனல் ஆங்குலர் வெலாசிட்டி வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். ஆல்ஃபா வந்து எங்கே கண்டுபிடிக்கலாம்னா டார்க் இருக்குது, ஐ இருக்குது, ஐனா mk². ஸோ இதை யூஸ் பண்ணி ஆல்ஃபா கண்டுபிடிக்கலாம். அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஃபைனல் ஆங்குலர் வெலாசிட்டி கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து சில சமயத்தில் ஃபோர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபோர்ஸ் வந்து நமக்கு மாஸ் இன்ட்டு ஆக்சிலரேஷன் தெரியும். ஸோ மாஸு ஆக்சிலரேஷன் வந்து இங்கே ஆங்குலர் இருக்கிறதுனால எப்படி பண்ணுவோம்னா ω² × r. ஒமேகாங்கிறது ரேடியன் பர் செகண்ட்ஸில் இருக்கும். 1/s² இருக்கும். நமக்கு மாஸ் இன்ட்டு ஆக்சிலரேஷனாக மீட்டர் பர் செகண்ட்ஸ்க்கு தேவை. அதனால 1/s² இருக்குது இன்ட்டு ஒரு மீட்டர் தேவைங்கிறனால ரேடியஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஃபோர்ஸ் குறி பண்ணலாம். m × ω² × r. நம்ம வந்து யூனிட்ஸை வச்சு ஞாபகம் வச்சுக்கிட்டாவே ஃபார்முலா வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதில் வந்து நம்ம ஹைவேலுக்கு வர இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அண்ட் ஃபார்முலாஸ் வந்து பார்த்துருக்கோம். இது பார்த்தாவே போதும். இது வந்து உங்களுக்கு புதுசாக லேர்ன் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் டிஓஎம் பிளேலிஸ்ட் யூஸ் பண்ணி லேர்ன் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.